அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது விர்ச்சுவல் லேப் வழியாக ஒரு கார்னிஷ் எக்ஸ்பெரிமெண்ட் வந்து எப்படி பார்க்கணும், எப்படி ஒர்க் அவுட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து விர்ச்சுவல் லேப் வந்து டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு இதில் வந்து ஃபிசிக்கல் சயின்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு ஃபிசிக்கல் சயின்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா சாலிட் ஸ்டேட் ஃபிசிக்ஸ் விர்ச்சுவல் லேப்னு வந்து வரும். அதை கிளிக் பண்ணுறேன். நம்ம கிளிக் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் கீழே வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் சனோடைட் அண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் தெர்மிஸ்டர் இந்த மாதிரி வரும். இதில் வந்து கார்னஸ் எக்ஸ்பெரிமெண்ட் வந்து கிளிக் பண்ணுறேன். அப்போ கார்னஸ் எக்ஸ்பெரிமெண்ட் வந்து கிளிக் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் தியரி, ப்ரொசீஜர், செல்ஃப் எவாலுவேஷன், சிமுலேட்டர், அசைன்மெண்ட், ரெஃபரன்ஸ் வந்துருக்கு. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டோட யூசஸ் என்ன அப்படின்னா, ஒரு ரிங்ஸ் மூலமாக ஒரு ஒரு பீமுடைய யங்ஸ் மாடல்ஸோட வேல்யூஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இதனுடைய இனிஷியல் செட்டப் என்ன இருக்கும் அப்படின்னா, ஒரு பார் வந்து போட்டுருக்காங்க. அதுக்கு முன்னாடி இங்கே வந்து ஒரு லைட் சோர்ஸ் வந்து சோடியம் வந்து யூஸ் பண்ணுறோம். அடுத்து ரேடியஸ் ஆஃப் த லென்ஸ், இங்கே இருக்கக்கூடிய ஒரு லென்ஸ் வந்துருக்கு. இந்த லென்ஸுடைய ரேடியஸோட வேல்யூஸ் வந்து 200 சென்டிமீட்டர். அண்டு பெர்ஸ்பெக்ஸ் பார், இந்த பெர்ஸ்பெக்ஸ் பார் அப்படிங்கிறதுனா இந்த பாருடைய பிரெத்து அண்ட் இதனுடைய திக்னஸோட வேல்யூஸ் வந்து 3 மில்லிமீட்டர். அண்டு வெயிட் ஆஃப் த ரிங்ஸ், வெயிட் ரிங்ஸ்னு வந்து எடுத்துக்கிறோம். இந்த வெயிட் ரிங்ஸ் அப்படிங்கிறது எதற்காக வேண்டிய அப்படின்னா, இந்த வெயிட் ரிங்ஸ் அப்படிங்கிறதுனா இந்த பாரில் லெஃப்ட் சைட்லையும் ரைட் சைட்லையும் நாம் என்ன பண்ணுறோம், சம் வெயிட் வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். இப்போ ஆட் பண்ணுறதுக்கு இந்த மாஸ் வந்து நம்ம 100னா 100 யூஸ் பண்ணிக்கலாம், 200னா 200 யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இதனுடைய டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறதுனா இந்த ரெண்டுக்குமான டிஸ்டன்ஸ், இந்த பாருடைய எண்டுக்கும் இந்த வெயிட் இடையில டிஸ்டன்ஸ் வந்து 10 சென்டிமீட்டர் வந்துருக்கும். இப்போ லைட் வந்து நான் ஆன் பண்ணுறேன். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூனிஃபார்ம் பெண்டிங். ஏன் அப்படின்னா லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைட்லேயும் என்ன ஆகுது, வெயிட் வந்து தொங்கிட்டுருக்கனால இது வந்து ஒரு யூனிஃபார்ம் பெண்டிங்காக ஆகிட்டாது. இப்போ லைட் வந்து ஆன் பண்ணுறேன். இப்போ லைட்டை வந்து ஆன் பண்ணும்போது இது வந்து 2 ஸ்க்ரூ வந்து இருக்குது. கீழே இந்த சைடில் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு ஸ்க்ரூ இருக்குது, அண்ட் இது வந்து மேலே ஒரு ஸ்க்ரூ வந்து இருக்குது. இதில் கீழே இருக்கக்கூடிய இந்த ஸ்க்ரூ வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறோம். ஏன் அப்படின்னா இந்த ரிங்ஸில் நம்ம லெஃப்ட் சைட்லையும் ரைட் சைட்லையும் ரீடிங்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ கண்டுபிடிக்க நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ வந்து லெஃப்ட் சைடில் வந்து இந்த ரிங்கை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறேன். அப்போ ஃபஸ்ட் இருக்கக்கூடிய ரிங் வந்து என் வந்து எடுத்துக்கிறேன். இப்போ என்னுடைய வேல்யூஸ் வந்து இந்த ஸ்கேலில் வந்து நோட் பண்ணுறேன். அப்போ நோட் பண்ணும்போது இதில் வந்து 4.1 வந்து கிடைக்கும் மெயின் ஸ்கேலில். அதே மாதிரி என்ன கிடைக்குன்னா வெர்னியர் கோஇன்சிடென்ஸ் வந்து வெர்னியர் கோஇன்சிடென்ஸ் வந்து வெர்னியர் கோஇன்சிடென்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 0.8 வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஓகே, சரி. இப்போ இதே மாதிரி n கண்டுபிடிச்சாச்சு. அதே மாதிரி n+3 வந்து கண்டுபிடிக்கும். n+1, n+2 அண்டு n+3. ஓகே, இதே மாதிரி மெயின் ஸ்கேல் ரீடிங் அண்ட் வெர்னியர் ஸ்கேல் ரீடிங் வந்து கண்டுபிடிக்கும். இதில் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 18 லைன்ஸ் வந்துருக்கும். இதில் 18 லைன்ஸ் உண்டான வேல்யூஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். இதே மாதிரி டர்ன் பண்ணிவிட்டு இதே மாதிரி நான் ஷிஃப்ட் பண்ணுறேன். ஷிஃப்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி ரைட் சைடில் n+3, n+18 இந்த மாதிரி வேல்யூஸ் வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். ஓகே, இது n அண்டு n+3. சரி, இந்த மாதிரி ரீடிங்ஸ் வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டு ஒரு பாருடைய யங்ஸ் மாடுலஸோட வேல்யூஸை நம்ம நியூட்டன்ஸ் இந்த ரிங்ஸ் மூலமாக நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். ஓகே, இதனுடைய பிரெட் இருந்தாலும் சரி, திக்னஸ் இருந்தாலும் சரி, கான்ஸ்டன்டாக வச்சுட்டு நம்ம வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து மாஸ் வந்து நான் 100 வந்து போடுறேன். ஓகே, 100 வச்சுட்டு 100க்கு உண்டான வேல்யூஸ் வந்து நான் வந்து கண்டுபிடிப்பேன். அதே மாதிரி 200 வச்சுட்டு லெஃப்ட் ரைட் வந்து நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறேன். இப்போ அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அதனுடைய ரீடிங்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிச்சி ஃபார்முலா கொண்டு சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா இந்த பாருடைய யங்ஸ் மாடுலஸோட வேல்யூஸ் வந்து கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி இதிலேருந்து பாய்சன் ரேஷியோவும் நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். இதில் வந்து கீழே வந்து டேபுலேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த டேபுலேஷனில் 2.R1, 2.R2, அடுத்து 2 ஃபைண்ட் ரேஷியோ அண்டு பல்க் மாடுலஸோட வேல்யூஸை நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற நம்புகிறேன். தேங்க்யூ.